நாகப்பட்டினத்திலிருந்து தென்மேற்கு 23 கிலோமீட்டர் தூரத்தில் எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு அருகில் உள்ள சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றான திருக்கோளையே இன்று நாம் பார்க்க போகும் தேவார பாடல் பெற்ற திருஸ்தலம். வெண்மணலான மூலவர் எப்போதும் ஒரு குவளையால் மூடியிருப்பதால் இத்தலம் திருக்கோளை என்று வழங்கப்படுகிறது. தமிழில் கோள் என்று சொல்லப்படும் நவக்கிரகங்களின் தோஷங்கள் இத்தலத்து சிவபெருமானை வழிபட நீங்கும் என்பதால் இது திருக்கோளிலி என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் திருமுடி கண்டதாக பிரம்மா பொய் கூறியதால் ஏற்பட்ட சாபம் நீங்க பிரம்மா இங்கே மணலால் சிவலிங்கம் பிடித்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதால் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மூலவரான பிரம்மபுரீஸ்வரருக்கு தென்புறத்தில் உள்ள தியாகராஜர் சந்நிதியில் இருக்கும் மரகதத்தால் ஆன விடங்கர் அவனிவிடங்கர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே தியாகராஜர் ஆடும் நடனத்திற்கு பிருங்க நடனம் என்று பெயர். பிருங்க என்றால் வண்டு என்று பொருள். எனவே மார்கழி திருவாதிரை திருவிழாவில் தியாகராஜர் ஆடும் நடனத்திற்கு வண்டு நடனம் என்று பெயர். பகாசுரனை கொன்ற தோஷம் நீங்க பாண்டவர்களில் ஒருவனான பீமன் இங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்கப்பட்டதாக ஒரு ஐதீகம். திருக்கோளையை அடுத்த குண்டையூரில் ஒரு சிவபக்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் தொண்டர்களுக்கு செய்யும் அன்னதானத்திற்கான நெல் பருப்பு வகைகளை வருடா வருடம் தட்டாமல் கொடுத்து வந்தார். ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்டதால் சுந்தரருக்கு தானியங்களை கொடுக்க முடியவில்லை. இதனால் மனம் வருந்தி கோளலிநாதரை மனம் உருகி வேண்டினார். மறுநாள் காலை அவர் வீட்டு முன் மலை மலையாக நெல் குவிந்திருப்பதைக் கண்டு வியந்து நடந்ததை சுந்தரிடம் தெரிவிக்க திருவாரூர் புறப்பட்டார். அதற்குள் சிவபெருமான் சுந்தரர் கனவில் தோன்றி குண்டையூரில் நெல்லை குவித்து வைத்திருக்கிறேன், வந்து பெற்று செல் என்று சொல்லி மறைந்தார். சுந்தரர் குண்டையூர் ஓடி வந்தார். குண்டையூரில் மலை மலையாக குவிந்திருந்த நெல்லை பார்த்து இந்த நெல்லை எல்லாம் எப்படி திருவாரூர் எடுத்து செல்வேன் என்று திருக்கோளிலி பெருமானிடம் நீல நினைத்தடை ஏனுமை என்று பதிகம் பாடி புலம்பினார். அந்த நெல்லை எல்லாம் பூதங்கணங்களை கொண்டு திருவாரூர் அனுப்பிவிடுகிறேன், நீ திருவாரூரில் பெற்றுக்கொள் என்று கோளிலிநாதர் சொல்லி மறைந்தார். இரவோடு இரவாக கோளிலிநாதர் பூதக்கணங்களை கொண்டு திருவாரூர் நகர் வீதி முழுவதும் நிரம்புமாறு செய்தார். மறுநாள் திருவாரூர் வந்த சுந்தரர் திருவாரூர் நகர வீதி முழுவதும் நடக்கக்கூட வழி இல்லாமல் இருந்த நெல் மலையை பார்த்து சிவன் மீது கோபமாக வந்தது. சிவனின் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள்? உடனே பறவை நாச்சியார் இந்த நெற்குவேலை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். உடனே பறவை நாச்சியார் அவரவர் வீட்டின் முன்னால் உள்ள நெல்லை அவரவரே எடுத்துக்கொள்ளலாம் என்று பறை அறிவித்தார். சில மணித்துளிகளிலேயே வீதி சுத்தமானது. இறைவன் சுந்தரன் மீது அன்பை நெல் மழையாக பொழிந்து அருள் புரிந்த ஸ்தலம்தான் திருக்கோளை. சுயநலமின்றி பொதுநலம் கருதி செய்யும் செயலுக்கு தடங்கள் வந்தால் சேயின் அழுக்குரல் கேட்ட தாய் போல் ஓடி வந்து நன்மைகள் பல நண்பனை போல் செய்பவர் இறைவன். நம சிவாயம். வணக்கம். I'm very happy to be invited by Srimati Sashireka Ramohan to be part of this series, which is presented by Kanagasabai School of Bharatanatyam. I will be presenting a Samandar Thevaram on the Sthalam Thirukkolili. So this Thevaram is in the Pan Padantaka Ragam, which is Arabhi in the Carnatic format. And I've learned my Thevarams from my grandmother, late Srimati Swarna Sundram, an esteemed scholar of both literature and Shaiva philosophy. And she specialized in singing Tamilisai, and I had the good fortune of learning it from her. This particular Thevaram which has been chosen for today is absolutely relevant to the times we live in.
The pandemic has somehow left all of us in fear and uncertainty. And it's all over the world. There's no one who's exception to it. And there is fear of loss, fear of change, fear of illness, fear of things beyond our control, fear of death, and worst of all, fear of the unknown. And Patti always, no matter who it was, used to tell us, if you have fear in your heart, you should say this song, Nalaya Pogame. So I feel there couldn't be a better time to share this with all of you. It is so fitting that Samandar addresses Shiva in his form of Neelakantha. When the whole universe was fleeing away from the poison, he walks towards it in order to save the universe. Do you think fear is worse than poison? And Samandar goes on. He says, "Oh heart, do not waste time worrying. The Lord Neelakantha is not only going to protect you, but your entire line, your line of descendants." But he also says, if they manage to stay in the path of righteousness, then none of these planets can really affect them. Here I tried to bring out the importance of both individual effort and benediction from the divine. And I've used the metaphor of a tree with several branches to show descendants, much like a family tree, where branches are going in multiple directions, although they come from the same trunk. And it's interesting that Samandar also uses the word kilei to show descendants, which also means branches. When someone wants to grow a tree, it takes a lot of effort. You have to plant it, you have to protect it until it needs it, you have to water the roots, keep the soil fertilized, weed away parasites, and so on. But one has no control over how much sun it gets, whether there's going to be a storm or a lightning to strike it down. All these are beyond one's control. So, we put in effort and then surrender to the divine will. Which is why Samandar says, if you and your descendants choose the righteous path, then the Lord of Thirukkolili is going to make sure that none of the ill effects of the planet can even get close. This Devaram holds a very special place in my learning because Patti introduced Anvayapadutudal with this Devaram. It means that you are not singing the phrases only according to the Thalam, but you are singing it with respect to the meaning of those lines, which means you cannot simply treat the first line like a Pallavi and sing it over and over again. For instance, in this first line, Nalaya Pogame Nanjaniyam Kandanike, which is the first line, Alaya Anbusevam is the second line. But you're supposed to sing it with the half of the second line because it is supposed to mean waste not time. Serve with love the Lord, Neelakantha. But if you sing only the first line, it will say, waste not time on Neelakantha. So it could really mean the opposite. So I tried and been mindful of the repetitions in both the dance and music, and I really hope you enjoy this. I take a moment to thank all my teachers from Kalakshetra, my Vadya, Shri Srijit Krishna, and most importantly, my mentor, Manvika Akka. And I thank all the people who were instrumental for getting this video out. You will see their name in the credits. Thank you so much. Dhim, tat dhim, takkat dhim, takkat tat dhim. Dhim, tat dhim, takkat dhim, takkat tat dhim. Takkat dhim, tat dhim, takkat dhim, takkat tat dhim. Dhim, 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 takkat dhim, dhim,
தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் 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 தக்க திம் திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் 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 தக்க திம் தக்க திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத்தின் கிண்ணத்தும் தத்தின் கிண்ணத்தும் நாளாய போகாமே திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத்தின் கிண்ணத்தும் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத்தின் கிண்ணத்தும் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத்தின் கிண்ணத்தும் நாளாய போகாமே நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் நாளாய போகாமே நன்றணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் நன்றணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோமாளாய அன்பு செய்வோமடரே அரநாமம் கேளா மடரே அரநாமம் கேளா திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் 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 தக்க திம் திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் 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 தக்க திம் திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத் திம் தக்க திம் தக்க தத் திம் தக்க திம் தக்க திம் தக்க திம் தத்தின் கிண்ணத்தும் மடரே அரநாமம் கேளா மடரே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீ
நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமவன் கோளாய நீக்குமவன் கோளிலியம் பெருமானே கோளாய நீக்குமவன் கோளிலியம் பெரு